ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா DaVinci ப்ரீமியர் ப்ரோ இந்த 2 சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 சாஃப்ட்வேர் பற்றினா எதுக்காக வந்து இப்போ ப்ரீமியர் ப்ரோ வந்து நான் DaVinciக்கு மாறினேன், இதுதான் முக்கியமான காரணம். அட்வான்டேஜ் ஆஃப் DaVinci எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் என்னதுன்னா, இப்போ ப்ரீமியர் ப்ரோ நம்ம யூஸ் பண்ணும்போது நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ட்ராக்கிங்லேயா இருக்கட்டும், இல்லை ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில ரொம்ப ஷேக்லாம் இருந்துச்சுன்னா ப்ரீமியர் ப்ரோவில் வந்து சால்வே ஆகாது, கேமரா எரர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, பட் இது எல்லாமே வந்து DaVinciயில் உங்களுக்கு சால்வ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து DaVinci நமக்கு இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இது வந்து DaVinci ப்ரீமியர் ப்ரோ 2020 நான் வச்சுருக்கேன். அதே மாதிரியே DaVinciயில் வந்து நான் 17.4 வச்சுருக்கேன். பெருசாக அதில் வெர்ஷன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ ஒவ்வொன்றா பார்த்தலாம் என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து DaVinciக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாத இப்போ DaVinciயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. நான் டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னா சொல்ல வரல. பட் நான் பார்த்த ஒரு 5 அட்வான்டேஜஸ் வந்து நான் இன்றைக்கி பாயிண்ட் மென்ஷன் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னது, ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிறது இதுதான் ப்ரீமியர் ப்ரோவில். இப்போ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இதில் வந்து பாருங்கள், இது 74 ஷார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து 74 ஷார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, நான் அப்படியே இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இல்லை, ஆல்ரெடி வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து இம்போர்ட் ஆனதுனால மேபி உங்களுக்கு ஸ்பீடாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபைல்ஸ் பாருங்கள், 720 ஃபைல்ஸ் இருக்கா. இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட்டிங் இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக இம்போர்ட் பண்ண ஃபைல் வந்து ஆல்ரெடி நான் ஒரு டைம் அப்லோட் பண்ணியதுனால அதோட கேட்ச் இருந்திருக்கும், சடன் அப்லோட் ஆகிடுச்சு. பட் இது பாருங்கள், இம்போர்ட் இஸ் ஜஸ்ட் 734 ஃபைல்ஸ். ஓகே, பட் இதுக்கு எவ்வளோ டிலே ஆகுதா, அப்படியே இப்போ DaVinciக்கு வரலாம். ட்ராக் பண்ணி உள்ளே வச்சேன், அவ்வளோதான். ரொம்ப அப்படியே உட்காந்து இம்போர்ட் அப்படியே லோட் ஆகிட்டுலாம் இல்லவே இல்லை. ட்ராக் என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிலாம் உங்களுக்கு ட்ராக் பண்ணி உள்ளே போட்ட உடனே உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து வந்துடும் உள்ளே. பார்த்தீங்களா, டோன்ட் சேஞ்ச் வந்துச்சு. இதுவே நம்ம ப்ரீமியரில் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது ப்ரீமியர் போல் வந்து இப்போ எது போடலாம் இருங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ப்ரீமியர் போல் இம்போர்ட் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம DaVinciயில் வந்து இருக்கிற ஒரு அட்வான்டேஜை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது எவ்வளோ குயிக்காக இம்போர்ட் ஆச்சு. நீங்கள் 700 ஃபோட்டேஜஸ் மட்டும் இல்லை, 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், எவ்வளோ ஃபோட்டேஜஸ் இருந்தாலுமே இம்போர்ட் கொடுத்த உடனே இம்போர்ட் ஆகிடும். அதே ப்ரீமியர் போல் இம்போர்ட் ஃபைல்ஸ் ஒவ்வொரு ஃபைல்ஸாக இம்போர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக பீக் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ், நான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் DaVinciயில் பார்த்ததில்ல. ஓகேவா, ஸோ வென் கம்பேரிங் டு ப்ரீமியர் ப்ரோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரீமியர் ப்ரோ டென்ஷன் ஆகிற விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்க, இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நியர்லி 734 ஃபுட்டேஜஸ் இருக்குன்னு சொன்னால லேக் இருக்குது. ஓகேவா, நான் லேக் இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஸோ நான் இங்கே வீடியோ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது லேக் இருக்கும். பட் ஒன்ஸ் ஒரு இதாகிடுச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ரொம்பலாம் லேக் எடுக்கிறதோ இல்லை அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்க்ரோல் பண்ண ஸ்மூத்திங் என்ன சொல்லுது, ஸ்மூத்தாக ஸ்க்ரோல் ஆகிட்டு தான் இருக்கும். தம்ப்நெயில் ப்ரீவியூ வருது, எல்லாமே நமக்கு லேக் இருக்காது. பட் இதுவே நீங்கள் ப்ரீமியர் போல் வந்து இப்போ இன்னும் இம்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இது இம்போர்ட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில் வந்து ப்ரிவியூ ஆகிறதோ சரி, இல்லை உங்களோட அந்த பின்னில் வந்து 1000 ஃபுட்டேஜ் வச்சுருக்கீங்க, 2000 ஃபுட்டேஜ் வச்சுருக்கீங்க, 3000 ஃபுட்டேஜ் வச்சுருந்தாலுமே, எவ்வளோ ஃபுட்டேஜ் இருந்தாலுமே வந்து என்ன சொல்கிறது, அந்த நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும் போதோ இல்லை வந்து நீங்கள் பார்க்கும் போதோ உங்களுக்கு சின்ன லேக்கோடு இருக்காது. இப்போ இதுவே வந்து ப்ரீமியர் ப்ரோவில் இருந்துச்சுன்னா அது லேக் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தம்ப்நெயிலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வேறு எப்போ முடியும்னு தெரில. சரி, ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, இந்த தம்ப்நெயில் இது ஒரு சொன்னோன்னா ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது, இது நெக்ஸ்ட் வந்து இந்த தம்ப்நெயில் இது அதுக்கப்புறம் மூணாவது முக்கியமானது என்னதுன்னா ஸ்டெபிலைசேஷன். இப்போ இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன் உள்ளார. ஓ சாரி, டைம் லைனே கிரியேட் பண்ணல. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் வந்து சும்மா ஒரு டுட்டோரியலுக்காக நான் போட்டுட்ருக்கேன். ப்ராப்பராக ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி டைம் லைன் ரெடி பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, நான் சும்மா இப்போ டுட்டோரியலுக்காக நான் போட்டுட்ருக்கேன். ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபுட்டேஜில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த கூட வச்சுக்கலாம்.
இவ்வளோ தூரத்துக்கு வருதா, இன்னும் ஸ்டில் ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ ஷேக் இருக்குது. ஓகேவா இந்த ஃபுட்டேஜில். இப்போ இந்த ஃபுட்டேஜை நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் இப்போ அது லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு. நியர்லி 3 செகண்ட்ஸில் ஆரம்பித்து 15 செகண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா 8 செகண்ட்ஸ் இந்த ஃபுட்டேஜ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஃபுட்டேஜை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணேன்னா ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையே இல்லை. சிம்பிளாக இன்ஸ்பெக்டரில் போயிட்டு ஸ்டெபிலைசேஷன் என்ன 3 டைப் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், சிமிலாரிட்டி, ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா எந்த கேமராவில் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாத அப்படியே லாக் பண்ணும். இல்லை ட்ரான்ஸ்லேஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த ரொம்ப ஷேக்கில் இருக்கிறத உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது DaVinciயில். இது வந்து 3வது அட்வான்டேஜ் ஸ்டெபிலைசேஷனில். ஓகேவா, ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் லோட் ஆகிட்டுருக்கு. ஃபுட்டேஜே ஒர்க் பண்ணி முடிச்சிடும், பட் இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகேவா, ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சா. பட் இது இந்த இம்போர்ட் ஆகிறத நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு இங்கே வந்து நமக்கு ஸ்லோ ஆகும் பாருங்கள். அழகாக அப்படியே நம்ம கொடுத்துருவோம் மூமெண்ட்டை. இது பெருசாக உங்களுக்கு வந்து அப்படியே இதாகிறதோ இல்லை. இப்போ ஒன்றுமே பண்ணவே இல்லை. ட்ராக்கிங்கே எவ்வளோ நாள் உங்களுக்கு எடுத்துன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரீசெட் பண்ணுற ட்ராக்கிங்கை ட்ரான்ஸ்லேஷனில் வச்சுட்டு ஸ்டெபிலைஸ் ரொம்ப நேரம் அப்படியே ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே எடுத்துகிட்டுலாம் போயிட்டே இருக்காது. இப்போ ஈவன் அப்போ நான் ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியல, முன்ன சொன்னால் நான் தம்ப்நெயிலோட ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன் அப்படியே நிற்கிது. எனக்கு DaVinciயில் தம்ப்நெயில் ப்ரிவியூ ஆகாது, பட் ஸ்க்ரோல் ஆகும். இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணால் அப்படியே நின்றுக்கும். எனக்கு தம்ப்நெயில் அந்த இடத்துல ப்ரிவியூ ஆகணும். ஈவன் ஆல்ரெடி நான் லோட் பண்ண தம்ப்நெயிலுக்கே எனக்கு கொஞ்சம் லேக் ஆகும். இது எத்தனை 74 வெறும் ஃபுட்டேஜஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் இருக்குது. ஓகேவா, வென் கம்பேரிங் டு DaVinci. அதுக்கப்புறம் இப்போ நான் ட்ராக்கிங் பார்த்தோமா இங்கே. இப்போ எப்படி டக்குன்னு அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆனது பக்காவாக ஆச்சா, இல்லை நமக்கு இன்னும் கேமரா லாக் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு டைட்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணாலும் இன்னும் பண்ணலாம். கேமரா லாக் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஷேக் இல்லாத மாதிரி இருக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணனா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த ஷேக் இருக்குல்ல. ஸோ இந்த ஷேக் எல்லாத்தையுமே கொடுத்துரும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக ஒரு என்ன சொல்கிறது எஜ்ஜு அந்த அளவுக்கு இருக்கணும்னா பெர்ஸ்பெக்டிவ்னு ஒரு மெத்தட் இருக்கும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆனால் ஸ்ட்ரெச் ஆகும். பட் ஃபுட்டேஜ் அப்படியே உங்களுக்கு எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாத அப்படியே நின்றும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறதுல அட்வான்டேஜ் எப்படின்னு பார்த்தேன். எவ்வளோ நேரம் ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் ஆச்சு, DaVinciயில் ஒரு குயிக்காக இம்போர்ட் ஆச்சுன்னு பார்த்தா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுட்டேஜ் அந்த தம்ப்நெயில் ப்ரிவியூ ஆகிறது. இல்லை உங்கள் பின்குள்ளே வந்து நீங்கள் போய்ட்டு இப்போ ஃபுட்டேஜ் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். பட் ப்ரீமியர் ப்ரோவில் வந்து அந்த லேக் இருக்குது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்கிங் ஸ்டெபிலைசேஷன். ஓகேவா, ஸ்டெபிலைசேஷனில் வந்து பார்த்தீங்க பக்காவாக ஸ்டெபிலைஸ் ஆச்சா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் தான் ஷார்ட் எடுத்து நான் போடுறேன். நான் இந்த ஷார்ட் பாருங்கள், ஒரு ரொட்டேஷன் ரொம்ப ஷேக் கூட கிடையாது, ஒரு ரொட்டேஷன் இருக்குது ஆனால் ஃபுட்டேஜில். ஓகேவா, பட் இதுவே வந்து நம்ம எஃபெக்ட்ஸில் போயிட்டு வாப் ஸ்டெபிலைஸர் டைப் பண்ணி இல்லை இங்கே ரைட்லி கழட்டி போட்டுக்கலாம். ஓகேவா, சரி போடுறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 400 ஃப்ரேம்ஸ் ஒவ்வொரு ஃப்ரேமாக ட்ராக்கிங் எடுக்குது. பக்காவாக ட்ராக் நிற்குது, ஸ்டெபிலைஸ் ஆகுது. அது வேறு மேட்டர். பட் டைமிங் கால்குலேஷன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு 400 ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது. 400 ஃப்ரேம்ஸ்னால் கால்குலேட் பண்ணிங்கன்னா எத்தனை நியர்லி ஒரு 10-20 செகண்ட்ஸ் கூட வராதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, 20 செகண்ட்ஸ் கூட வராது. ஒரு இவ்வளோ நேரம் எடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது ப்ரீமியர் ப்ரோவில். என்னன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு வர ஃபுட்டேஜஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஷேக்காக தான் இருக்குன்னா நம்ம நாமளும் எடுக்கிறதே ஒரு சில ஷேக்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக எடுக்க போகிறது கிடையாது. பட் இன்கேஸ் நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுத்தாலுமே அந்த மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை நிறையா ஆப்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே DaVinci சப்போர்ட் ஆகும். இம்போர்ட் பண்ணுறது பார்த்துட்டோம், தம்ப்நெயில் பார்த்துட்டோம், 3வது ஸ்டெபிலைசேஷன் பார்த்துட்டோமா. இப்போ 4வது ரொம்ப 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 முக்கியமானது என்னதுன்னா, இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் எல்லாமே நம்ம ரேம் பண்ணியிருப்போங்க. எல்லாம் எப்படி ரேம் பண்ணியிருப்போம். இப்போ இது நான் இதுலேயும் ட்ராக்கிங் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ ட்ராக்கிங் தேவையில்லை, ட்ராக்கிங் கேன்சலே பண்ணிடலாம். ட்ராக்கிங் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் அவ்வளோதான். இப்போ நீங்களே ஒரு பாருங்கள், நம்மளால் என்ன முடியும், ஸ்மூத் மோஷன் கொடுக்க முடியும். ஸ்மூத் மோஷன் இல்லாத ஆஃப் பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பொசிஷனில் லாக் பண்ணுறது, பெர்ஸ்பெக்டிவில் லாக் பண்ணுறது, இல்லை அந்த வாப் பண்ணி லாக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா சொல்லவே இல்லை. ப்ரீமியர் ப்ரோ இட்ஸ் குட் சாஃப்ட்வேர். பட் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு டைட் ஷெடியூல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஷார்ட்டுக்கு ட்ராக்கிங் எடுக்கிறது எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, இப்போ எத்தனை ஷார்ட்டு நான் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஈவன் நீங்கள் FCPலாம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு 30 ஷார்ட் லைனாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஒரே நேரத்தில் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. நமக்கு என்னென்னா டைம் கன்சியூமிங். அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளோட அவுட்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அதுதான் மேட்ரு. ஓகேவா. ஸோ அதுக்கு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலாக நீங்கள் ப்ராஜெக்ட் இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூமிங்கில் தான் முடியும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தம்ப்நெயில் இந்த
ஃபுட்டேஜஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசேஷன் இப்போ வந்துச்சா. 3வது வந்து பாருங்கள் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் சார் ஸ்டெபிலைஸ் ரிசல்ட் என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. இவ்வளோ நேரம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. ஓகே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஓகேங்க சரி ஓகே. இப்போ என்ன அவ்வளோ என்ன சொல்கிறது, ட்ராக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் நான் ஒரு பாயிண்ட் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சொல்லியே ஆகணும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணலாம், நான் எடுத்துறேன். நான் இது என்னதுன்னா இப்போ நம்ம ஓகே நம்ம நான் ட்ராக்கிங்கில் எடுத்துடலாம். இப்போ ப்ரீமியம் போனால் என்ன இப்படி ஆகுது, இல்லை நம்ம DaVinciயில் வந்து பக்காவாக ட்ராக்கிங் வந்துடுமா, எல்லா ஷாட்டுக்குமே வருமா அப்படின்னா வராது கண்டிப்பாக. ஸோ அதனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன DaVinciயில் இருக்குன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் அந்த பேச வேணாம் தான் பார்த்தேன் இந்த வீடியோவில். பட் இதை பற்றி பேசினா இது தனியாக ஒரு 2-3 வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபியூஷனுங்கிறது வந்து ஒரு கம்போஸ்டிங் விஎஃப்எக்ஸ் சாஃப்ட்வேர். இதுக்குள்ளேயே கொடுத்ததுனால இப்போ இங்கே வந்து என்னால் ட்ராக்கிங் எடுக்க முடியலைங்க. ஓகே இப்போ இந்த இதில் வந்து DaVinciயில் கொடுத்துக்கிறதுல ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ட்ராக்கே எடுக்க முடியல, ட்ராக் எரரே வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரச்சனையே கிடையாது. சிம்பிளாக ஃபியூஷன் போயிட்டு ப்ரொஃபஷனல் விஎஃப்எக்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது நிறையா. ஓகேவா, அது எல்லாமே வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம். நியூக்னோ சாஃப்ட்வேர் போட்டிருப்போம். ட்ராக் எப்படி எடுக்கிறது, பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறது, விஎஃப்எக்ஸ் ஒர்க், இந்த எல்லாமே வந்து அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கம்போஸ்டிங் சாஃப்ட்வேர் தான். இதே மாதிரி நோட் பேஸ்டு தான் ஃபியூஷன் மாதிரியே. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டிருப்போம். அதே சீரியஸ் நம்ம அகைன் ஃபியூஷனுக்கும் ஆரம்பிக்க போகிறோம். ஃபியூஷனில் எப்படி ட்ராக் எடுக்கிறது, எப்படி கீப் பண்ணுறது, எப்படி விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து 2 வகையில் நமக்கு யூஸ் ஆகும். எடிட்டிங்லேயும் யூஸ் ஆகும், அட் த சேம் டைம் வந்து நம்ம விஎஃப்எக்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக் எடுக்க முடியல, சிம்பிளாக நான் ஃபியூஷனில் போய்ட்டு நான் மேனுவலாக வந்து ட்ராக் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் ஃபுட்டேஜஸ். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஓகே சரி, நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஸ்பீடை பற்றி பார்த்தோமா. ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் எப்படி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கண்ட்ரோலர் கொடுத்தோம்னா ஸ்பீட் டியூரேஷன் வரும். இதில் போய்ட்டு எந்த கிளிப்பு 50 இருக்கணும், 50லேருந்து 100க்கு போகணும், 100லேருந்து இல்லை ஸ்லோ ஃபாஸ்ட் ஆம் ஸ்லோ ஆம்லாம் அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா, இப்படி இருக்குது. இது ஒன்று ஸ்டெபிலைஸ் இப்போ சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ரேம் பண்ணுறீங்களா, ரேம் பண்ண ஃபுட்டேஜை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ரேம் ஸ்டெபிலைஸ் பண்ண ஃபுட்டேஜை டேரெக்டாக ரேம் பண்ண முடியாது ப்ரீமியர் ப்ரோவில். ஓகேவா, இஃப் இன்கேஸ் DaVinciயில் இருந்துச்சுன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபுட்டேஜ். ஓகேவா, பாருங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. ஓகே நான் ரேம் பண்ணுறேன். ரேம்ப் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜ். இது சும்மா நான் 5 நான் வச்சேன், பட் சொன்னால் அது பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் அடுத்தது வாங்க ரேம்பிங் பார்த்தோம்னா, இப்போ 250 ஃபஸ்ட்டு இங்கே ரேம்ப் வந்துட்டு டக்குன்னு அப்படி இங்கே ஒரு கட்டு. ஐயோ கண்ட்ரோல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் ரேம்ப் பண்ணுவோம்ல இதில். பட் இந்த மாதிரி நீங்கள் என்ன ரேம்ப் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த கட்டு இருக்கும், டக்குன்னு அந்த கட்டு இருக்குமா. பட் DaVinci அகெயின் டிட் த மேஜிக். என்னதுன்னா, இதில் DaVinciயில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக போய்ட்டு வேல்யூ, எனக்கு இந்த கிளிப்புக்கு இந்த வேல்யூக்குன்னு, இந்த கிளிப்புக்கு இந்த வேல்யூக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் DaVinciலையும் கொடுக்கலாம், ப்ரீமியர் ப்ரோலையும் கொடுக்கலாம். பட் இன்னும் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, ரீடைம் கர்வ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீடைம் கர்வ் வந்து நீங்கள் டைமுக்கு மட்டும் கிடையாது, இங்கே பண்ணுற சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த ரீடைம் கர்வ் யூஸ் ஆகும். இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவே கூட போகிறேன். ஏன்னா அவ்வளோ யூஸ் இருக்குது இந்த கர்வ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே போடுறாங்களா என்ன ஸ்டெபிலைசேஷன், பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டெபிலைஸ் ஆனாலும் அப்படியே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்லேஷனில் மேக்ஸிமம் நீங்கள் பெர்ஸ்பெக்டிவில் ஸ்டெபிலைஸ் பண்ணிங்கன்னா அந்த வாபிள் ஆகிறது இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷனில் மாற்றிட்டு ஸ்டெபிலைஸ் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் அப்படியே நிறுத்தாத ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோ கொடுத்தா போதும், நமக்கு வந்து ஃபுட்டேஜஸ் நார்மல் ஆயிரும். ஓகேவா, வேறு லெவல். இப்போ தான் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் இந்த சாஃப்ட்வேரை பற்றி. ப்ரெசென்ட் இல்லை, கேமரா லாக் பண்ணியிருந்தாலும் அதனால் ஒரு பாயிண்ட்டில் லாக் ஆகிருக்கும். கேமரா லாக் எடுத்துக்கிட்டு ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா திரும்ப ஸ்டெபிலைஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்தோன்னே இப்போ டக்குன்னு எனக்கு இங்கேருந்து இங்கே ஸ்பீட் ரைஸ் ஆகணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதில் பெருசாக நான் போய்ட்டு கிளிப்பை கட் பண்ணணும், ஒன்றும் பண்ணணும் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், இனிஷியல் 50 இருக்குது, இங்கே 270, இங்கே 41. ஓகேவா, ஸோ 50 அவ்வளோதான். இப்போது எனக்கு இதில் எனக்கு வந்து ரொம்ப லாங் டூரேஷனாக போகுது. ஷார்ட் டூரேஷன் மாற்றோம்னா ஸோ டக்குன்னு மாற்றிக்கலாம் அந்த மாதிரி. நம்ம அதுவே ப்ரீமியர் ப்ரோ தான் கட் பண்ண வீடியோ நம்ம திரும்ப உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி நோத்தி வச்சு செட் ஆகிற வேலையே அதெல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இதில் இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து கட்டுறதுல எங்களுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வைக்கிறேன் நான் இந்த இடத்துல வந்து ஷார்ப் இருக்குல்ல, ட்ரையாங்கிள் மாதிரி ஷார்ப் இருக்குல்ல, அந்த ஷார்ப் வந்து ஸ்மூத் பண்ண முடியும் நம்மளால். ஸோ போகிறது எப்படின்னா, அது கேமரா மூவ்மெண்ட் மாதிரியே கொடுக்கும். ரேம்பே வந்து ஒரு ஸ்மூத்தான மூவ்மெண்ட், இப்போ இந்த லீனியர் மூவ்மெண்ட் இல்லாத பீசர் அந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் கவலை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா,
அந்த ஃப்ளோ கொடுத்துரும் உங்களுக்கு. கட்டு இருக்காது. அந்த கட்டு இல்லாதனால ஃப்ளோலேயே நீங்கள் ஒரு லென்த்தான ஷாட் ஃபுல்லாக லென்த்தாக நடந்து போயிட்டுருக்காங்க, இல்லை ஒரு வீட்டு ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறீங்க, என்ன பண்ணாலுமே லென்த்தான ஷாட்டுக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டெபிலைசேஷன், இந்த ரேம்ப் பக்காவாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஃபுட்டேஜில் வந்து என்ன சொதப்பு இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த அட்வான்டேஜஸ் ரேம்ப் அட்வான்டேஜஸ் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக வந்து ஃபுட்டேஜில் ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே நந்தகுமார், இவ்வளோ அட்வான்டேஜஸ் சொல்கிறேன், அது சொல்கிறேன், இது சொல்கிறேன், ஓகே. பட் எனக்கு ப்ரீமியர் ப்ரோ ஈஸியாக இருக்குன்னு அதை தான் யூஸ் பண்ணி பழகிக்கிட்டோம். பட் DaVinci வந்து யூஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது, ஷார்ட்கட்ஸ்லாம் புரியல, இங்கே இதுக்கு ஷிஃப்ட் வருது, அதில் வந்து ஆல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, பட் எண்ட் ஆஃப் த டே வந்து எதுக்காக வந்து நான் DaVinci யூஸ் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, DaVinci ஃப்ரீ. ஓகேவா? DaVinci கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ நீங்கள் ஒரு 4K இல்லை 8K வந்து அந்த மாதிரி இதை வந்து எடிட் பண்ணுறீங்கன்னா அப்சல்யூட்லி ஹேவ் டு பே. நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். ஓகேவா? பட் ப்ரீமியர் ப்ரோ நோ ஃப்ரீ லைசன்ஸ். நீங்கள் ட்ரையல் 30 days போட்டுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதில்லாத வந்து இப்போ நான் இப்போ DaVinci வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் நான் கொடுக்குறேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் 17 இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். அப் டு 1080 வரைக்கும் நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு இன்னும் ப்ரொஃபஷனலாக போனால் நீங்கள் ஸ்டுடியோ வெர்ஷன் ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வாங்கிக்கலாம். ஓகேவா? பட் அதில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் DaVinci வந்து ஓகே. நான் இப்போ அது மட்டும் இல்லை, சின்ன ஒரு பேக் ஸ்டோரி என்னென்னா, நான் ப்ரீமியர் இப்போ தான் ஃபஸ்ட்டு நானும் ப்ரீமியர் இப்போ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் நம்ம ஒர்க் பண்ணும்போது சரி, டைம் பார்த்தாது, ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது வந்து ட்ராக் எடுக்கிறது, ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எதுவுமே டைம் செட்டே ஆகாது. பட் ஸோ இனிஷியலாக வந்து DaVinci நான் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஷார்ட்கட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப புரியும். கன்ஃபியூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீமியர் ப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீமியர் ப்ரோ வந்து ஜூம் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணுமா, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம எங்கன்னா கசர் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே தான் ஜூம் ஆகும். கசர் நான் இங்கே வச்சுருக்கோம் இங்கே ஜூம் ஆகும், கசர் இங்கே வச்சுருக்கோம் இங்கே ஜூம் ஆகும். பட் DaVinciயில் இந்த டைம் லைன் எங்கே இருக்குல்ல, இந்த டைம் லைன் எங்கே இருக்கோ அங்கே தான் ஜூம் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுவே வந்து ட்ரிப் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ இதில் வந்து பாருங்கள், கண்ட்ரோல் கிடையாது. இதில் வந்து இது பண்ணுறதுக்கா, இதில் வந்து இது பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஷிஃப்ட்டு. ஓகே, ஸ்கேல் பண்ணுறது தான் கண்ட்ரோல் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தான் மூவ் பண்ணுறதுக்கு வரும். இப்போ இப்படி இருக்குது, கண்ட்ரோல் தான் மூவ் பண்ணுறதுக்கு வரும், ஸ்கேல் பண்ணுறது ஷிஃப்ட் வரும். ஸோ அப்படியே மாறும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா DaVinci இஸ் சூப்பர் சாஃப்ட்வேர் ஃபார் எவ்ரி எடிட்டர். எதுக்காக சொல்லணும்னா, அந்த ஃபியூஷன் இருக்குது, கலர் லைட் இருக்குது, ஃபேர் லைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் இருக்குது, ஃபேர் லைட் இருக்குது. இதை பற்றி நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீடியோ போட்டால் தான் செட் ஆகும். ஒரே வீடியோவில் வந்து நான் எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியாது. ஸோ நான் மேஜராக இந்த வீடியோவில் கவர் பண்ண நினச்சது ப்ரீமியர் ப்ரோ, DaVinci ரெண்டுமே பற்றி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதே மட்டும் நான் நிறையா டுட்டோரியல்ஸ் அப்கமிங் வீக்கில் வரதான் போகுது. ஓகேவா? ஸோ நம்மளோட டுட்டோரியல்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம யூடியூப் டுட்டோரியல்ஸ் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்கணும். இல்லை உங்களுக்கு எதாவது டவுன்லோட்ஸ் வேணும், இல்லை ப்ளகின்ஸ் எதாவது வேணும், ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எதாவது வேணும், இல்லை சாஃப்ட்வேர்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் கேட்டுக்கலாம். ஓகேவா? இல்லை ஃபுல் டைம் கோர்ஸஸ் வேணும்னா நம்மளோட cgkali.com சைட் இருக்குது, அந்த சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.